எம்ஜிஆருக்கு அரசியலுக்குள் வரும்பொழுது அவருடைய திரைப்படத்திற்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. விஜய் அரசியலுக்குள் வந்துட்டாரு. இப்போ அவருக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு திரைப்படத்தினால் ஒரு பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு ஒரு நண்பர் சொன்னார். உண்மையிலே ரொம்ப கரெக்டாக இருந்தது. என்னன்னு அந்த வீடியோவில் பார்க்கும் முதல்ல எம்ஜிஆருக்கு என்ன நடந்தது. எம்ஜிஆர் அதாவது தமிழ் சினிமாவில் முதலில் வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம் சிவந்தமன். சிவாஜி கணேசன் நடித்த படம். அதுதான் முதல்ல வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட படம் உலகம் சுற்றுவாலிபன். உலகம் சுற்றுவாலிபன் எம்ஜிஆருடைய கனவு படம். அந்த படம் எடுக்கிறப்போ மிக பிரம்மாண்டமாக, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஜப்பானில் டோக்கியோ எக்ஸ்போ 70 அப்படின்னு ஒரு பொருட்கண்காட்சி, மிகப்பெரிய கண்காட்சி. அது பல வருடங்கள் அந்த கண்காட்சி நடந்துகிட்டு. அங்கே போய் ஷூட் பண்ணணும்னு ஒரு முடிவு. அப்போ வெளிநாடு படப்பிடிப்பு, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் பெரிய கஷ்டம். நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி நவீன ஃப்ளைட்லாம் இப்போ கிடையாது. அப்போ நம்ம டவுன் பஸ் மாதிரியான ஃப்ளைட்டுன்னு வாங்குது. அது வெளிநாட்டு போகிறதே பெரிய ப்ராசஸிங். இப்போ எம்ஜிஆர் உலகம் சுற்று வாலிபன், டைட்டிலே உலகம் சுற்றும் வாலிபன் வச்சாச்சு. இது உலகம் சுற்றுற அளவுக்கு இந்த படத்தை எடுத்துன்னு வருவாரா அப்படின்போது எம்ஜிஆர் ஒரு டிசைன் பண்ணியாச்சு. இந்த படத்தை நான் எடுக்கிறேன், எவ்வளோ பெரிய பொருட்செலவு ஆனாலும் பரவாயில்ல. இந்த படம் ஷூட்டிங்கு போகும்பொழுது எம்ஜிஆர் திமுக கட்சியில் இருந்தவர். இந்த படம் ரிலீஸ் ஆகும்பொழுது அண்ணா திமுக கட்சியை தொடங்கி திமுகவிற்கு மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றக்கூடிய எதிர்வினையின் கூட எதிராக நின்றவர். எப்படி பாருங்க, ஒரு திரைப்படம் தொடங்கும் பொழுது ஒரு கட்சியில் இருக்காரு, அந்த படம் ரிலீஸ் ஆகும்பொழுது எதிர்கட்சியாக மாறுறாரு, ஒரு மாபெரும் சக்தியாக மாறுறாரு. உலகம் சுற்று வாலிபன் படத்தினுடைய படப்பிடிப்புக்கு குழு கிளம்புறாங்க, எம்ஜிஆர் கிளம்புறாரு. அந்த சமயத்தில் அவரை வழி அனுப்புவதற்காக யார் வந்தோம்னா அப்பொழுதைய முதல்வர் மறைந்த கலைஞர் கருணாநிதி. அவர் என் நண்பர் போகிறாரு, மாபெரும் வெற்றியாக அவர் அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு அனுப்புகிறார். தன்னுடைய திமுகவில் இருந்த ஒரு தோழனாக எம்ஜிஆர் அமைச்சு வைக்கிறாரு. படம் போகிறாங்க, எடுத்து முடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸிங் ஆகுது. அதுக்குள்ள திமுகவுக்குள்ளே ஒரு சலசலப்பு எம்ஜிஆருக்கும் அவருக்கும் ஏற்படுது. கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இந்த படமும் எல்லா ஒர்க்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இதுவாகி ரிலீஸுக்கு தயாராகுது. அந்த நேரம் 2 விஷயம் வருது. அந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்னு அப்போ நிறைய கட்டுரைகள்லாம் வந்தது. ஒரு முட்டுக்கட்டை போடப்படுது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகுது. அதே சமயத்தில் படம் பிரமாதமாக வந்திருக்குது, இந்த படம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணுறாங்க. எம்ஜிஆருக்கு ஒரு செல்வாக்கு ஆகிடுச்சு. அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய செல்வாக்கு ஆகிடுச்சு. படத்தில் ரீஷூட் பண்ணி சில பஞ்ச் டைலாகுங்க, திமுகவுக்கு எதிரான சில வசனங்களை சேர்க்கலாமா அப்படின்றாங்க. ரீஷூட் பண்ண முடியாது. இப்போ கூட ரீஷூட் நமக்கு இப்போ க்ரீன் மேட் இருக்குது, ரீஷூட் பண்ணிடலாம். அப்போ திரும்பவும் டோக்கியோவுக்கு போகணும், ஜப்பானுக்கு போகணும், சிங்கப்பூருக்கு போகணும், எங்கேருந்து முடியாது. என்ன பண்ணலான்றாங்க. எம்ஜிஆர் வேணாம் விடுங்கன்றார். வேணாம், அப்படி ஒரு எதிர்ப்பை நம்ம எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, அது நான் அதை வாலண்டியாக கொண்டு திணிச்சுலாம் பண்ண வேணாம். அது